நம்ம எல்லாருக்கும் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, ஒரு வரலாற்று உணர்வு முதலாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையும் சரி, அந்த உணர்வு இருந்தால் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி கூறி வாழ்வோம். இன்றைக்கு சபையினுடைய நிறுவனர் அருள் தந்தை மைக்கேல் அன்சாலோ அவர்களை பற்றி சிந்திக்கின்றோம். எப்படி அவர் இந்தியாவுக்கு வந்தார்? ஆண்டவருடைய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு வந்தார். துன்புறுகின்ற ஏழை எளிய மக்களை கண்டார், நற்செய்தி அறிவித்தார், நல்லது செய்தார். அதிலும் மிக முக்கியமாக நம்முடைய வம்சாலா சபையை நிறுவினார். இது நாள் வரை ஒரு ஆலமரமாக வளர்ந்து கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சகோதரி அவர்கள் சொன்னது போல அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் உண்மையே எவ்வித மிச்சமும் என்று எங்களுக்காக தந்தீர். உண்மை பின்பற்றி எங்கள் தந்தை மைக்கேல் அன்சாலோ தம்மை தந்தார். அவரை பின்பற்றி கொன்சாகா சகோதரிகள் அனைவரும் முழுமையாக எவ்வித மிச்சமும் இன்றி தங்களை உமக்கு தர வேண்டும், தேவையிருக்கின்ற மக்களுக்கு தர வேண்டும். அதுதான் எங்கள் ஆசை ஆண்டவரே என்று ஜெபிக்க பிரியமானவர்களே நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முதல் வாசகத்திலே பாருங்கள், முதல் நன்றி பலியின் போது அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பண ஜெபத்தை ஒவ்வொரு இஸ்ராயேலரும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். யாக்கோபை பற்றி அரமேயராக லாபானோடு வேலை செய்தார். இங்கும் அங்கும் ஓடினார். மாமனிடமிருந்து தப்பி வந்தார். கடைசியாக பிறகு தன்னுடைய மகன் யோசேப்பால் அழைக்கப்பட்டு எகிப்துக்கு போனார். என்னுடைய தந்தை என்ன செய்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி துன்புற்றார், அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய தந்தை மைக்கேல் அன்சாலோவை நாம் இப்போது நினைத்து பார்க்கிறோம். அதே போலதான். அது மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, அப்பா அம்மா இப்படி கஷ்டப்பட்டாங்க, இந்த எளிய குடும்பத்துக்கு தான் நான் பிறந்தேன். அந்த குடும்பத்திலிருந்து என்னை தேர்ந்து கொண்டு என்னை படிக்க வைத்து இந்த சபையில் சேர்த்து ஒரு நாவிசான ஒரு ஜூனியர் சிஸ்டராக இங்கெல்லாம் பணி போயிட்டு நிரந்தர வார்த்தை பாடு கொடுத்து இதுதான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி. நன்றி பாதையை செலுத்துகின்ற போது யூதர் செய்த அதே ஜெபத்தை ஆண்டவரே நான் இன்றைக்கு செய்கிறேன். பாருங்கள், அங்கே பெரிய வலிமை மிக திரளான மக்களிடத்தை கொண்டவர். ஆனால் எகிப்தியர்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையின் கடவுளை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார், எங்களுடைய துன்பத்தையும் அவதியையும் கண்டார். பாருங்கள், நம்முடைய கடந்த கால துன்பங்கள் எல்லாம் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ துன்பம் நான் பல முறை பகிர்ந்து கொண்டதற்கு வெட்கப்படவில்லை. என் வீட்டில் நான் மட்டும்தான் படித்தேன், நான் மட்டும்தான் பல மொழியும் பேசுகிறேன். கடலூர் இலக்கு படத்தில் இருந்த போது காக்கா வாய்ப்பு வந்து 4 மணி நேரம் நினைவு தெரியாமல் இருந்திருக்கிறேன். பலருடைய உதவியால் படித்தேன். தொடர்ந்து ஆண்டவர் வழி நடத்தினார். குருமணத்தில் சேர்ந்த முதல் வருடம் என் தந்தையை இழந்தேன். கடைசி வருடம் விபத்திலே என் தாயை இழந்தேன். எதற்காக ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எல்லாம் நான் அழுதேன், கண்ணீர் விட்டேன், கதறினேன். பிறந்த குடும்பத்திலிருந்து பறிக்கப்பட்டு எத்தனையோ குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் நன்றி. ஆண்டவரே, என்னை உருவாக்கியவர்களுக்கு நன்றி.
பல பேருக்கு சொந்தமாக்கினீரே, அதற்கெல்லாம் நன்றி. நன்றி ஆண்டவர். இந்த இஸ்ராயேல் மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது போல உருவாக்கத்தின் போதும் பயிற்றுவித்தலின் போதும் பல முறை செய்யாத தவறுக்காக ஆண்டவரை நோக்கி அழுதிருக்கிறேன். நாம் எல்லாருமே அத்தகைய அனுபவத்தை பெற்றிருப்போம். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய உயர்த்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்து இந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார். பாலும் தேர்வும் வழிகளோடு இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். போன வருஷமே நான் சொன்ன பல முறை, எப்படி கம்போடியாவில் தியானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி செத்துருக்கணும், ஆண்டவர் காப்பாற்றினார். மே மாதம் 31 2019 ஆண்டு ஆண்டவர் காப்பாற்றினார். வல்லமையுள்ள வலைக்கரத்தால் காப்பாற்றினார். நானும் அந்த தந்தை ஆரோக்கியதாஸ் எம்இபி அவர்கள் 2 பேருமே வாழ்க்கையை முடிந்தது என்று நினைத்தோம். ஆண்டவர் காப்பாற்றினார். ஆண்டவர் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் எங்களை பத்திரமாக. இந்த ஆண்டு சென்ற ஆண்டு கொரோனா ஏப்ரல் 28 மே மாதம் 20 வரை கொரோனா என்னுடைய கிளாஸ்மேட் ஜோசப் தூத்துக்குடியில் அவர் கூட மறித்து விட்டார். அதே நேரத்தில் தான் நம்முடைய முன்னாள் ஆட்சிக்கு ஆந்திராயர் மறுத்தார். எவ்வளவு எனக்கு உதவி செய்திருந்தாலும் அவருடைய அடக்கத்துக்கு கூட போகவில்லை. ஆண்டவர் காப்பாற்றினார். அது முடிந்து 20ஆம் தேதி மே மாதம் 20ஆம் தேதி நெகட்டிவ் ரிப்போர்ட். 23ஆம் தேதி தான் என்னுடைய 24ஆம் தேதி தான் ஆயராக ஒப்புதலை நான் தந்தேன். 31ஆம் தேதி மே மாதம் அறிவிப்பு. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் போட்ட பிச்சை எதுவுமே செய்ததில்லை. எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இஸ்ராயேல் மக்களுடைய கடந்த கால வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, ஆண்டவருடைய அருள் இரக்கம் நமக்கு கம்மியே இல்லை. ஆண்டவர் தான் இது நாள் வரை வழி நடத்தி வந்திருக்கிறார். நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். புரியுமா? நன்றி கூறி முழுமையாக ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தில் இன்னும் எவ்வளவு நாள் விட்டு வைத்திருக்கிறோம் தெரியாது. நீர் எனக்கு கொடுத்த நிலத்தில் முதல் பலனை கொள்வதில்லை. இன்றைக்கு நாம் கொடுக்கின்ற முதல் பலன் நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய திறமைகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் சபைக்காக, மறை மாவட்டத்துக்காக கொடுக்க போகிறேன் என்னும் ஜெபம். அதுவும் இந்த தவ காலத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் கொடுக்க போகிறேன். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நம்மை போல இருந்த ஆண்டவர் எப்படி தம்மையே முழுமையாக தந்தையாகிய கடவுளுக்கு ஒப்புக்கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எவ்வாறு தம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார் என்பது, சாத்தானை முறியடிக்கிறார் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. முதல் ஆண்டு மத்தேயு நற்செய்திகள், 2ஆம் ஆண்டு மார்க்கு நற்செய்திகள், 3ஆம் ஆண்டு இங்கே லூக்கா நற்செய்திகள். பாருங்கள், ஆண்டவர் இயேசு திருமணம் பெற்றார். யோவான் இதோ அப்பார்ந்த மகன் என்று தந்தையாகிய கடவுள் அறிக்கையிட்டார். தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். புறாவடிவிலே இறங்கி வந்தார். அதை தொடர்ந்துதான் பணியை தொடங்க பாலைவனத்துக்கு போகின்றார். தந்தையும் அவரும் மட்டும்தான். நம்முடைய பாலை நிலத்தில் வேறு யாரும் குறுக்கிட போவதில்லை. ஆண்டவரை நாம் சந்தித்தாக வேண்டும். என்ன செய்தார்? ஜெபித்தார், கவனம் செய்தார். இதுதான் ஆண்டவர் அங்கே செய்தது. சாத்தானுடைய சோதனையை பார்க்க எல்லா விதத்திலும் நம்மை ஒத்திருந்தார் ஆண்டவர். சோதிக்கப்படுவதிலும் நம்மை ஒத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் பாவம் செய்வது எப்படி முறியடிக்கிறார்? இன்றைய உலகம் புல இன்பத்தை பெரிதாக மதிக்கிறது, சாப்பாட்டை பெரிதாக மதிக்கிறது, பணத்தை பெரிதாக மதிக்கிறது, உணர்வுகளுக்கு தீனி போடுகிறது. பிளஷர் பிரின்சிபல். ஆண்டவர் சொல்கிறார், தந்தை கடவுள் எனக்கு மிக மிக முக்கியம். பார்க்கின்ற கற்கள் எல்லாம்
அப்பமாக தெரியுமே, பசியாகவே இருக்கிறாயே, உன்னால் மாற்ற முடியுமே. என்னுடைய மகன் என்று சொன்னாரே, வல்லமையை தந்தாரே, கமா செய் பார்க்கலாம். இந்நாளில் ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பலுகச் செய்து 5000 பேருக்கு கொடுத்தார். இந்த உலகை விட்டு பிரியும் போது அப்பத்தையும் ரசத்தையும் தன் உடலாகவும் ரத்தமாகவும் மாறச் செய்து எல்லாருக்கும் கொடுப்பார். பிறர் நலத்துக்காக அப்போது செய்கின்ற ஆண்டவர் சுயநலத்துக்காக இப்போது செய்ய மறுத்துவிட்டார். மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். விமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வேண்டும். இந்த 2வது வாசகத்தில் அதைத்தான் கேட்டோம். வார்த்தை அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது. அதுதான் முதல் உணர்வு. வார்த்தையை கேட்காத ஒரு நாள் இருக்கவே கூடாது, வாசிக்காத ஒரு நாள் இருக்கவே கூடாது. நம்முடைய முதல் உணர்வு ஆண்டவருடைய வார்த்தை. திண்டுக்கல்ல சகோதரி சந்திரா 2 பிள்ளைகள் அவர்களுக்கு வீட்டுக்காரர் வரலாற்றம் பூக்கடை வைத்திருந்தார். என்னுடைய விவிலியம் அந்த தொடக்கத்தில் 2 வருஷத்துக்கு முன்னதான் இறந்துட்டார். நான் அந்த சாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிருந்து பெங்களூருக்கு பயணம் செய்து போனேன். போகும்போது அந்த அம்மா என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. என்னன்னு சொல்லி, சுவாமி இந்த பட்டன் செல்ல பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ராத்திரி பகலா அவங்க விரைவார்த்தையே தான் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்படி அழுதாங்க. வார்த்தையும் அருகில் உள்ளது, நீதான் கேட்பதில்லை, நடக்க முடியவில்லை. அவருக்கு உணவு ஆண்டவருடைய வார்த்தை தான், நீங்கள் வாசித்த ஆண்டவருடைய வார்த்தை தான் என்று சொன்னார். வார்த்தை அருகில் உள்ளது. ஆண்டவர் சொல்கிறார், நீ வாழ்வது என்னுடைய வார்த்தை. I am not for pleasure principle, I am for love principle, fidelity to my father, fidelity. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற அந்த வாழ்வுதான் எனக்கு முக்கியம். 2வது சோதனை பாருங்க, எல்லாரும் பதவிக்கு அலையறாங்க. நம்ம சபையில எப்படியோ தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். சில பேர் பதவிக்காக ரொம்ப ஆசைப்படுறாங்க. எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். சாத்தான் சொல்லு, மலையில கொண்டு போய் எல்லாத்தையும் பாரு. இந்த சேலத்துல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டினா அவங்களுக்கு இருக்கிற பெருமை. வீடு மந்திரி கூப்பிட்டாங்கன்னா ஒருத்தே வாங்கிட்டு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. புது வீடு கட்டினவங்க பாரு, எல்லாத்துக்கும் மேலே அதிகாரம் கொடுக்கல. மேயர் இல்ல, சீஃப் மினிஸ்டர் இல்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட், இந்தியன் பிரைம் மினிஸ்டர், எல்லாத்துக்கும் நீங்க அதிகாரி. அவங்களோட பெரிய பதவி. எத்தனை பதவி பெற்ற இந்த மனிதருக்கு செத்தால் அதையும் சிவலோக பதவியை பார்க்கிறார். தோழோடு தொழுவெடுத்து தோழர்களாய் பழகியவர்கள் கூட திடீரென்று ஒரு பதவி கிடைத்துவிட்டால் அவர்கள் பார்க்கின்ற பார்வையே தனி. எங்களால் மனிதர்களை மனிதர்களாக்க முடிகிறது, மனிதர்களைத்தான் மீண்டும் மனிதர்களாக்க முடியவில்லை. எங்களால் சாதாரண சகோதரிகளை புரொவின்சியலாக ஜெனரலாக்க முடிகிறது, அவர்களைத்தான் மீண்டும் சாதாரண சகோதரிகளாக்க முடியவில்லை என்று சொன்னாலும் சில ஆச்சரியப்படுவதற்கில்லை. பாருங்கள், பதவி. I don't want any power. My power is loving humble service. ஆண்டவர் அதை நமக்கு காட்டுவதற்காக வேண்டாம். சாத்தான் சொல்லுது, பாருங்கள், எல்லாத்தையும் கொடுப்பேன், எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ போதும். என் காலில் விழுந்து வணங்கு, அவ்வளவுதான். சுத்தம் பண்ணி பார்த்து யாரும் பார்க்கலையா, நமக்கே தெரியும் சில பேர் தளர்ந்தெல்லாம் போனார்கள் என்று. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் காலில் விழுந்து. No compromise. Power is not important for me. I want to serve the Lord my God. Again, ஒரே temptation தான் வேணும். Fidelity to my Lord. ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கும், உண்மை உள்ளவர்கள் இருக்கும். அநீதியோடு சமரசம் செய்ய முடியாது, தப்போடு சமரசம் செய்ய முடியாது. சில கம்யூனிட்டியில் கூட சில சிஸ்டர்ஸ்
கண்டுக்காத பண்ணி கொஞ்சம் நைஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆண்டவருக்குரிய கமிட்மெண்ட்டில் நீ அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நாட் அட்ஜஸ்ட் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ முக்கியம் அந்த 3வது பாருங்க, பைபிளை கோட் பண்ண சாந்தானே நீ மேலே இன்னைக்கு திருப்பாடல் அழகாக பாடின சிஸ்டர் அதில் இருக்கிறதெல்லாம் சொல்லி நீ மேலே குதிச்சாலும் ஒன்றுமே கல்லே மாறாது கடவுள் பார்த்துவார். இன்னைக்கு எத்தனையோ பேர் பொருள் ஏற்கவே மாட்டாங்க. பெரியவங்க கடைசி வரைக்கும் கேட்டால் அவங்க தான் அவாய்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபிள் இன்னைக்கு நிறைய பேர். நான் இல்லை, அவங்க தான் இல்லை ப்ரொவின்ஷியல் தான், லோக்கல் சுப்ரீரியர் தான். நான் என்னமா பண்றது, யாரும் அடக்க மாட்டாங்க, என்ன செய்யறதுப்பா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவங்க ஒன்றும் ஒரு மகாராஜா மகாராணி நினைச்சுக்கிறாங்க, செய்யறாங்க. You are responsible for your action. கடவுளை காப்பாற்றுவார். Do not tempt the Lord your God. What you have to do, you have to do by yourself. You have to take responsibility from the junior most sister till the senior most sister. You have to take responsibility. மேலே இருந்து புதி பார்க்கலாம். நீங்க எல்லாம் மேஜிக், அட்ராக்ஷன், அப்ளாஸ், கை தட்டலுக்காக நீங்க எது வேணாலும் செய்யணும். அன்னைக்கு ஒரு திருமணத்தில் ஒரு பையன் சாப்பாட்டு டேபிள்ல ஏறி டான்ஸ் ஆடுறாரு. ஏன்னா மற்றவங்களாம் சேர்ந்து கை தட்டுறாங்க, அதுக்காக. அப்புறமா மாடிக்கு முடிச்சான். ஏன்டா அப்படி ஏறினா நீ, எல்லாரும் கூப்பிட்டு திட்டுறோம். அந்த நேரத்தில் சும்மா மெட்ரில் ஏறி போயிட்டேன் நான். அதுபோல தான் கை தட்டுக்காக எது வேணாலும் செய்யும். எப்படி இருந்தாலும் பேசுவது, நடப்பது, பிறகு தனியாக தந்துடுவது. கை தட்டலுக்காக, புகழ்ச்சிக்காக எது வேண்டுமானாலும் செய்யும். ஒரு கடவுளாக ஆண்டவரை நீ சோதியாதே. ஒழுங்கா சாப்பிடுறதில்ல, அல்சரு, கடவுளாகி ஆண்டவரை சோதியாது. 40 வயசுக்கு மேல ஆகுது, ஒரு நேரத்தில் செக்கப் போகணுன்றாங்க, அதான் கடவுளை பார்ப்போம். ஒரு கடவுளாகி ஆண்டவரை சோதியாது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ஒழுங்காக ஸ்கூல்ல நடந்ததில்லை, கடவுளை பார்த்துப்பார். ஒரு கடவுளாகி ஆண்டவரை சோதியாது. இந்த கட்டணம் ஒழுகுது, புரட்சியில் சொல்லணும், ஜென்ரலில் சொல்லணும், ஏதாவது செய்யணும், அதெல்லாம் பரவாயில்ல. கடவுளாக ஆண்டவரை சோதியாது. You are responsible for what is happening in your community. ஹெல்மெட் இல்லாத சில பேர் ரொம்ப வேகமா 2 வீலர்ல போறாங்க. கடவுள் பார்த்துவார். கடவுளாக ஆண்டவரை சோதியாது. You have to take the necessary precautions. You have to do your part. ஆனால் ஆண்டவர் நம்மை அனுமதிக்க மாட்டேன்றார். சும்மா கடவுளை செக் பண்றதா, டெஸ்ட் பண்றதா? கடவுளாக ஆண்டவரை சோதியாதே. வல்ல காரியங்களை எப்போது ஆற்ற வேண்டுமோ அப்போது என் தெய்வம் ஆற்றுவார். Every day I want to be faithful to my Father. Faithful to my Father. We are what our decisions are. ஒவ்வொரு நாளும் இந்த சோதனை. காலையில் ஜபத்தில் எழுந்திருக்கிறதா, இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கலாம். பேப்பரை எழுந்திருக்கிறதா, திருத்தாமல் கழுவி போடுறதா, அதில் அவங்க டீச்சர் வராங்க, அவங்கள்ட்ட வீட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதா, எல்லாம் சோதனை தொடருது. நற்செய்தி அறிவிப்பதா, பேசாம மனதிலேயே உட்கார்ந்து டிவி பார்க்கிறதா, மொபைலை நோண்டிட்டு இருக்கிறதா, தொடர்ந்து சோதனைகள். Every decision must be inspired by our fidelity to the Lord, commitment to the Lord. Let us have a sense of mystery. Let us be grateful for our birth, vocation, and formation. Let us imitate the Lord in facing temptation and remaining faithful to the Father till the very end. Amen.